நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம காவியாவுக்கு வந்து ஒரு மாதிரி குழந்தை உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது டாக்டர்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம காவியா எல்லாருமே ரூமில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து காவியாவுக்கு வந்து குழந்தை நினப்பு வந்துடுது. தூக்கத்துலேருந்து எழுந்துச்சி உட்காந்து என் குழந்தை உயிரோட இருக்குது, என் குழந்தை உயிரோட இருக்குது, எங்கே இருக்க பாப்பா, எங்கே இருக்க நீ பாப்பா, எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்தில் எழுந்திரிச்சு தூங்கிட்டு இருந்த நம்ம கதிர் இருக்கார்ல, அவர் வந்துச்சு, ஐயோ உன்னோட பெரிய டென்ஷனாக போச்சு, நிம்மதி அந்த வீட்டில் தூங்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில் வந்து அம்மா அப்பா எல்லோரும் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே அந்த ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஹாலுக்கு வந்தோடனே கதிர்கிட்ட வந்து என்னடா நைட் நேரத்தில் எழுப்பி என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே கதிர் வந்து சொல்கிறாரு, என்னால் நைட்டு வந்து தூங்க முடியலமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குடா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். எப்போ பார்த்தாலும் குழந்தை புராணமே பாடிக்கிட்டு இருக்கா, அவளோட ஒரே டென்ஷனாக இருக்குது, குழந்தை உயிரோட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் வந்து நம்ம ஜெயா கிட்ட சொல்கிறாங்க. உடனே சரி டாக்டருக்கு மனநிலை வந்து கொஞ்சம் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை வந்து செக்கப் பண்ண சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணி வந்து செக் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு மருமகளுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்தோடனே டாக்டரும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்டையும் நம்ம காவியா வந்து அதையே தான் சொல்கிறாங்க, என் குழந்தை உயிரோட தான் இருக்குது டாக்டர், என் குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, காவியா எப்போ பார்த்தாலுமே குழந்தை நினைப்போடவே இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க குழந்தை வந்து உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த குழந்தைய வச்சு தான் இப்போ வந்து நம்ம பார்க்க முடியும், அந்த குழந்தை வந்து இப்போ உயிரோடு இருக்கா இல்லைனா இல்லையா, அதை வச்சு தான் நம்ம எதனால் ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. டாக்டர் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு, டாக்டர் குழந்தையெல்லாம் உயிரோடு இல்லை, குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம காவியாவுக்கும் நம்ம கௌதமுக்கும் நம்ம இந்திராவுக்கும் தான் உண்மை தெரியுங்களா. அந்த இடத்துல வந்து இந்திரா வந்து சொல்ல வந்துடுறாங்க, டாக்டர் குழந்தை உயிரோடு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம கௌதம் வந்து இந்திராவோட கையை பிடிச்சிடாரு. இந்திரா சொல்லாத பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நமக்கு இந்திராவும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.